அநீதி அழியும், தர்மம் தலைக்கும். அந்த நீதியை உலகிற்கு உணர்த்துவதற்குத்தான் அம்மை 9 நாட்கள் வரம் இருந்து அலைமகளாக, மலைமகளாக, தலைமகளாக 3 நாட்களாக விரதம் இருந்து அந்த அம்மை மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கின்றார். முத்தை ஆரவிக்கும் தெய்வமாகிய அந்த அம்மை மகிஷாசுரனை வதம் செய்கின்றார். இந்த வதம் செய்கின்ற நிகழ்வைத்தான் நம்முடைய குலசேகர பட்டினத்திலே பாருங்கள், ஆங்காங்கே மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களையும் கொடுத்து அந்த திருவிழா உலக அளவில் புகழ்பெற்ற திருவிழாக்களாக லட்சக்கணக்கான மக்கள் கூடி நாம் பாருங்கள், அந்த பட்டினம் உண்மையிலே பட்டினமாக இந்த இரவிலே பகல் போல ஜொலிக்கின்றது. அந்த அற்புத காட்சியை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படி மகிஷனை அவதாரம் செய்து தேசத்தை நீக்கி அவர்களுக்கு எல்லா அருளையும் பாலிக்கின்ற அம்மைதான் சுவாமி அம்பாளாக இங்கே அருள் பாலிக்கிறார்கள். இப்போது பாருங்கள், அம்மை அந்த சிவபெருமானிடம் வாங்கிய அந்த சூலம் அந்த சூரனை வதம் செய்கின்றது. அந்த சூரனை வதம் செய்த மகிஷாசுரனை வதம் செய்கின்றது. அவன் மகிஷாசுரன் ஒவ்வொரு ரூபமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சூலம் பாருங்கள், எந்த அநீதியை அழித்து மீண்டும் அம்மையினுடைய கைக்கே தருகின்றது. எப்படி அருள் பாலிக்கின்ற அருளாளர் அந்த அம்மை, அந்த முத்தாரம்மன் பாருங்கள், அகம் என்ற அந்த ஒன்று இருந்தால் அந்த அகம் எப்படி அழித்துவிடும், தன்னையே அழித்துவிடும் சினம் என்பதை காட்டுகின்றது. முத்தாரம்மன் எப்படி அழகு பாலிக்கின்ற முகம், அந்த திருமுகத்தை நம்முடைய இப்போது தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. முதலாக வதம் நடந்துவிட்டது. இன்னும் எத்தனை வதம் என்றாலும் சரி, அழிக்கக்கூடிய ஆற்றல் இன்று காலையிலேதான் அப்பனிடம் பெற்ற அந்த சூலாயுதத்துக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடந்தது. சுவாமியும் அம்பாளும் காட்சி தருகின்ற அற்புத திருத்தலம் தான் நம்முடைய குலசேகர பட்டினம். பாருங்கள், இப்போது அடுத்த முகத்திலே சிங்க முகத்திலே காட்சி தருகின்றார். இப்படி எத்தனை ரூபங்களை எடுத்தாலும் அத்தனை ரூபங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு என்று சொன்னால் அம்மை. சிவன் ஒரு ரூபமாகவும் அம்மை ஒரு ரூபமாகவும் இருந்து அருள் பாலிக்கின்றார்கள். ஆனால் இங்கே அம்பாள் சுயம்பாக அவதரித்தாள். அம்மை சுயம்பாக அவதரித்த அம்மையிடம்தான் உனக்கு உருவம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போதுதான் மயிலாடியிலே அவளுடைய உருவத்தை காட்டி தனக்கு இப்படி சிலை அமைக்க வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு உத்தரவு கொடுத்து, அந்த உத்தரவின் அடிப்படையிலே அம்மை அப்பராக ஞானமூர்த்தீஸ்வரரும் அன்னை முத்தாரம்மளும் இணைந்து ஒரே கல்லிலே உருவமாக வடிவமைக்கப்பட்ட அற்புதமான கண்கோடி இந்த ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட சிலைதான் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.